ஜனநாயகன் படத்துல ஜனநாயகமே கடைபிடிக்கலன்றதுதான் விந்தை. அந்த படத்தை அவ்வளவு நிற்கிறதுக்கு காரணம் அரசியல் தாங்க. அதாவதுங்க இல்ல அந்த படத்தை ஜெயிக்கலான்னு திட்டமிட்டு இருக்காருங்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த படத்தை வச்சு விஜய் ஜெயிக்கிறது அதெல்லாம் இல்ல. அதாவது வந்துங்க பாஜக தலைவர்கள் தலைமை மாநிலத்துல மத்தியில அவங்க வந்து விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரணும், விஜய் தங்களுக்கு உதவி பண்ணணும், திமுகவை தோற்கடிப்பதற்கு ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு தங்களுக்கு அவர் உதவி பண்ணோம்னாங்க. இப்போ விஜய் அதுக்கு மறுத்துட்டாருங்க உறுதியா. காரணம் என்னன்னா அவர் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது அவருடைய ஒரு எண்ணமும் கூட தான். அதுல ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை, பொது எதிரி தான். ஆனால் பாஜகவோடு தான் சேர முடியாது. ஏன்னா அதை முதல் மாநாட்டில் முதல்ல சொல்லிட்டார். கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி, தத்துவ எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி. ஏன்னா அது மதத்தை பேசுது, மதங்கள் ரீதியா மக்களை பிளக்கிறது, அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் பிளவுவாத அரசியலை அது கடைபிடிக்கிறது. அதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார். நோ வேசிலேஷன், நோ ஆசிலேஷன், எந்த விதமான ஊசலாட்டமும் இன்று வரையில் இல்லை. கட்சி தொடங்கினதுலேருந்து இன்னி வரையில முன் வச்ச காலம் அவர் பின் வைக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை வந்து கையை முறுக்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்றதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணாங்க. அதுல ஒரு வேலை தான் இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கிற நேரத்துல அதுல ஒரு பிரேக் போட்டாங்க. இது வந்து எல் முருகன் தானே இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இப்ப எல் முருகன் யாரு? இதுல எப்படி திமுக வந்துச்சு? திமுக எப்படி வந்துச்சு இதுல? சொல்றேன். இப்ப எல் முருகன் வந்து ஒரு RSS பிரச்சாரகராக இருந்து இன்னைக்கு பாஜக தலைவராக இருந்து இப்போ வந்து மினிஸ்டர் ஆயிருக்காரு. அவர் மினிஸ்டர் ஆகி ராஜ்யசபால வந்தது கூட தமிழ்நாட்டில் கிடையாது, வேறு ஏதோ மாநில கோட்டால தான் அவர் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து விசுவாசமாக தானே இருப்பார் பாஜக தலைமைக்கு, அதுவும் அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ அதனால வந்து அவர் வந்து சென்சார் போர்டுக்கு வந்து ஃபுல் டைட் கொடுத்துட்டாரு. நீங்க இந்த படத்தை விடாதீங்க, இதை வச்சு நம்ம பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. இது அவர் பணிஞ்சு வருவாரு, ஏங்க என்ன ஏதுன்னு பேசுவார்னா. ஆனா விஜய் சட்டை கூட பண்ணல. நான் சினிமாவுக்கு முழுக்கு போட்டேன், என்னுடைய இது முடிஞ்சு போச்சு, நான் நடிச்சு கொடுத்ததும் என் வேலை முடிஞ்சு போச்சு. மலேசியால கூப்பிட்டாங்க, அந்த இசை வெளியீட்டு விழாக்கு போயிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். இனிமேல் எனக்கும் சினிமாக்கும் ஒன்றும் இல்லை, நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டாரு.